கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாதனால சீக்கிரமா எடுத்து சத்தமா மைக்கு கொடுத்தாங்க, மைக்ல படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் நல்லா கவனிங்க, எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் வரை அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. 2வது வசனம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறான். 3வது வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலம் வரை இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆமென், ஹalleluya. வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளையாய் இருக்கும் வரை அவன் எல்லா ஆஸ்திகளுக்கும் தன் தகப்பனுடைய எல்லா சொத்துகளுக்கும் அதிகாரியாய் இருந்தும், வசனம் என்ன சொல்றது, அவன்கிட்ட அந்த காரியங்களை அனுபவிக்க என்ன இல்லையாமா, ஆக்சஸ் இல்லையாமா. எல்லா சுதந்திரம் இருந்தும் எல்லா காரியங்களுக்கு சொந்தக்காரனாய் இருந்தும் அவனுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று வசனம் சொல்லியிருக்கு. ஹalleluya. அப்பனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருந்தாலும், வசனம் சொல்கிறது, கண்கள் அதை காணவில்லை, காதுகளை கேட்கவில்லை, இருதயத்தை தோன்றவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த காரியங்கள். அப்பனா கர்த்தர் உங்களுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் அனுபவிக்கணும்னா ஒரு குழந்தையா இருந்து, இல்ல வசனம் என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையாய் இருந்து நீங்க அந்த காரியங்களை அனுபவிக்க முடியாது. அந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து சேராது. அந்த ஆசீர்வாதங்களை நீங்க அந்த அதுக்கு சுதந்திரவாளியாய் இருந்தும் அதை என்ன செய்ய முடியாதுங்க, அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாது? சிறு பிள்ளையாய் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? சிறு பிள்ளையா. 2-3 வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் யார் சிறு பிள்ளை, எப்படி நம்ம மெச்சூர் ஆகுது, எப்படி நம்ம ஆகுதுன்னு சில காரியங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13. நான் குழந்தையா இருந்தபோது, இங்க வந்து பவுல் சொல்கிறார், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், நான் குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதும். அப்பனா ஒரு வளர்ச்சி பவுல் வாழ்க்கையில இருந்திருக்கு. பவுல் சொல்றான், நான் குழந்தையா இருக்கும்போது எப்படி யோசிச்சேன், குழந்தை போல யோசிச்சேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல நடந்தேன். ஆனா அங்க அவன் வளர்ந்து எப்படி சொல்றான், நான் புருஷனான பொழுதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஹalleluya. நல்ல கவனிங்க, ஒரு குழந்தைக்கு எப்பொழுதும் பொறுப்புகளை கொடுக்க மாட்டோம், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டோம். ஒரு குழந்தைக்கு எப்போதும் வேல்யூபிளான திங்ஸ், ஒரு விலை மிகுந்த பொருளை அவங்க கையில என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதோட விலை, அதோட வேல்யூ அந்த குழந்தைக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாய் இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை அதுக்கு நாம சுதந்திரவாளி தான், அதுக்கு நாம இந்தியில சொல்றதுன்னா அக்தார் தான், சுதந்திரவாளி தான். இருந்தாலும் அதை நாம் அந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம கரங்களை எப்படியும் தர மாட்டார். ஹalleluya. பவுல் சொல்றான், நான் குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சேன், குழந்தை போல யோசிச்சேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன். ஆனா அவன் என்ன ஆனானா, புருஷனாய் மாற. ஹalleluya. ஹalleluya. குழந்தை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு புருஷன் இல்லைன்னா ஒரு சன்ஷிப்க்கு நம்ம வரணும். ஒரு 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 சனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு புத்திரன் இடத்துக்கு என்ன செய்யணும், ஹalleluya. பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஆமா, நீங்கெல்லாம் என்னவா இருக்கணும், காலத்தை பார்த்தா போதகரா இருந்திருக்கணும். தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது.
நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆவீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறது. முயற்சி செய்யும் ஞானேந்திரியர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, நீங்க நேரத்தை பாத்தீங்கன்னா இந்நேரம் நீங்க எல்லாரும் இப்படி ஆயிருக்கணும், ஒரு புருஷனின் ஸ்தானத்துக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு 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 குமாரனின் ஸ்தானத்துக்கு வந்திருக்கணும். ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? இப்போவும் பால் குடிக்கிற குழந்தைகளை போல என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அதனாலதான் சத்தியத்தை இல்ல டீப் சீக்ரெட்ஸ உங்க கூட நான் பகிர்ந்துக்க முடியலன்னு பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்துவனாய் நான் விசுவாசத்துல வரும்போது நான் அந்த குழந்தை ஸ்தானத்துல இருந்து எந்த ஸ்தானத்துக்கு வருங்க? ஒரு புருஷனின் ஸ்தானத்துக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் குழந்தை ஸ்தானத்துல என்ன செஞ்சிருக்கூடாதுங்க? அதே 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 விசுவாசத்துல இல்ல அதே ஜபத்துல இல்ல அதே ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருந்துட்டேன்னா, அந்த வளர்ச்சி இல்லைன்னா எப்பொழுதும் பாஸ்டரை சார்ந்து இல்ல மற்றவங்களுடைய ஜபத்தை சார்ந்து இல்ல மற்றவங்களுடைய கவுன்சிலிங்க சார்ந்து நான் வாழ்ந்துட்டேன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க? குழந்தை நிலைமையில. அப்ப குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் எந்த பெரிய பெரிய ஆசீர்வாதம் வைத்திருந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது. உங்களுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் எந்த விதமான என்ன இல்லைங்க, ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, வித்தியாசமே இல்ல. ஹல்லேலூயா. அப்போ நான் யார்தான் குழந்தை? நான் இத்தனை வருஷமா சபைக்கு வருகிறேன், இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், இத்தனை வருஷமா நான் காணி கொடுக்குறேன், இத்தனை வருஷமா நான் சபைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்கேன், வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா பைபிள் பிரகாரமா அந்த குழந்தை என்று பவுல் சொல்லுகிறது யாரை பார்த்து சொல்லுகிறார்? புருஷன் சொல்லுகிறது யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சில டிஃபரன்ஸை காட்டி மெயின் காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரை பார்த்து பவுல் குழந்தை என்று சொல்கிறார்? எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 13வது வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், இங்க வந்து பவுல் சொல்கிறார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே வஞ்சிக்கிற தந்திரமான போதகமான பலவித காட்சினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இல்லாமல். ஹல்லேலூயா. அப்பனா இங்க பவுல் குழந்தைகளை சொல்லும்போது யாரை சொல்லுகிறான்னா, மற்றவங்க உலகத்தின் காரியங்களை உலகத்தின் உபதேசங்களை கேட்டு தன் வாழ்க்கையை வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ற? பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? குழந்தைகளை சொல்றார். உன்னை வசனத்தை நம்பாமல் உலகத்தின் பேச்சுகளை நம்பி உலகத்தின் மனுஷர்களின் பேச்சுகளை அவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி உலகத்தின் பேச்சுகளை உலகத்தின் உபதேசங்களை கேட்டு நடக்கிறவங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாங்க? குழந்தைகள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல வந்தும் இனி நான் என்ன யார் பேசிதான் கேட்டிருக்கேன். மற்றவங்க பக்கத்துல வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? அவங்க அங்க போயிட்டு வந்திருக்காங்க, உதவ நம்ம போயிட்டு வந்துடலாமா? அவங்க அங்க ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, உதவ நம்ம பார்த்துட்டு தான் வந்துடலாமா?
இல்ல இவங்க இப்படி செஞ்சு இப்படி சரியாயிருக்கு, நம்மளுக்கு இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோமே, ஒரு அவங்க சொன்னது செஞ்சு பார்த்துடலாமா? அதனால வசனம் சொல்லுது, அவங்க அலை போல எப்படி இருக்காங்களாமா? அலை போல அடிபட்டு அலைகிறவர்களா இருக்கிறாங்க. அவங்களை பார்த்துதான் பவுல் என்ன சொல்கிறாருங்க? குழந்தைகள் சொல்லுறாரு. அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க? குழந்தைகள்னா யாரு? அதே பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார். கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-23 வசனத்தை வாசிப்போம். கொலோசியரின் புஸ்தகம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உங்கள் பழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல, உங்கள் பழக்கத்தின்படி யாரை போலங்க? உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவுல் என்ன சொல்றான்னா, குழந்தைகள் யாருன்னா இந்த உலகத்தின் உபதேசங்களை கேட்டு இந்த நாள்ல இதை செய்யாத, இந்த நாள்ல இதை தொடாத, இந்த நாள்ல இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களின் பேச்சு கேட்டு நடக்கிறவங்களை பார்த்து, இல்லைன்னா இந்த உலகத்தின், அது அந்த ஃபர்ஸ்ட் லைன் படிங்க, 20வது லைன், உலகத்தின் வழிபாடுகளுக்கு நடக்கிறவங்களை பார்த்து தான் பவுல் என்ன சொல்றாங்க? குழந்தைகள் சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை வார்த்தையை நம்பாமல், உன்னை இவ்வளோ மெசேஜ் கேட்டும் இவ்வளோ சர்மன்ஸ் கேட்டும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர்த்திக்காமல் இன்னும் உலகத்தின் வழிபாடுகளுக்கு பின்னாடி யார் போறாங்களோ அவங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாங்க? குழந்தைகள் சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க அலை போல இப்படி இந்த சைடு அந்த சைடு அடிச்சுட்டு எங்க போறதுன்னு தெரியாம குழம்பி இருக்கிற ஜனங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாங்க? குழந்தைகள். அதை யாரை பார்த்து சொல்ற? விசுவாசிகளை பார்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. விசுவாசிகளை பார்த்து தான் சொல்றாரு. எல்லாத்தையும் நம்புறவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? குழந்தைகள் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உலகத்தின் வழிபாடு என்னன்னா, உலகத்தின் காரியங்கள் உபதேசங்கள் இன்னும் சபைக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேர் எங்க மேரேஜ் நடக்கும்போது 13ஆம் தேதி எங்களுக்கு என்ன நடக்குதுங்க? டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிய 13ஆம் தேதி வாங்கி 13ஆம் தேதி தான் என்ன நடக்குதுங்க? மேரேஜ் நடக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா ஒரு ஊழியக்காரருடைய மனைவி வந்து சொல்றாங்க, 13ஆம் தேதி வந்து அன்லக்கி நம்பர். என்ன நம்பருங்க? அன்லக்கி நம்பர். நீங்க டேட் வந்து என்ன செய்யுங்க? சேஞ்ச் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அப்பனா அந்த உலகத்தின் சில காரியங்கள் இப்பொழுதும் யாருக்குள்ளதான் இருக்குங்க? சபைக்குள்ளதான் இருக்கு, மனசுல இருக்கு. வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை கண்ணாடி உடஞ்சா என்ன ஆயிருங்க? வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும். ஒருத்தர் வச்சு நான் கத்திரிக்கோள் வச்சு இப்படி ஆடிட்டே இருந்தேன். ஒருத்தவங்க சொல்றேன் இப்படி ஆடிட்டே இருந்தா வீட்டுல என்ன வந்துருங்க? சண்டை வந்துடும். செருப்பு வந்து இப்படி இப்படி இருக்க கூடாதாமாங்க, திருப்பி இருக்க கூடாதாமா. செருப்பு வந்து எப்படி இருக்கணுமாங்க? ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணுமா. அந்த மாதிரி எனக்கு தெரியாத நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பனா அந்த மாதிரி காரியங்களை நீங்க இப்பொழுதும் வழிபட்டு வரீங்கன்னா உங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாருங்க? ஒளி குழந்தைகளா தான் இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப குழந்தைகளா இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆஸ்திக் சொந்தக்காரனா நீங்க இருந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது என்னன்னா, யாரை பார்த்து குழந்தைன்னு சொல்றாரு?
உலகத்தின் உபதேசங்கள் இல்லைன்னா ஜனங்களின் பேச்சுகளை கேட்டு இல்ல உலகத்தின் காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாருங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க தெரிஞ்ச மாட்டீங்க, நீங்க குழந்தை மாதிரிதான். ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். இன்னொருத்தர் யாரை பார்த்து குழந்தைன்னு சொல்லுகிறாருன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்றெண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டிய ஆகிவிட்டது. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீங்க. எப்படி குழந்தையா இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவா இருக்கிறீங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவோ. அல்லேலூயா. ரெண்டாவது பவுல் இங்க அட்ரஸ் பண்றது என்ன, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கீங்க? குழந்தைகளா இருக்கீங்க. ஏன் குழந்தைகளா இருக்கீங்க? உங்களுக்குள்ள பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இந்த மாதிரி காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள், கிரியைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் போது பவுல் என்ன சொல்றாரு, உங்களை பாத்துங்க, குழந்தைகள தான் என்ன செய்றீங்க, இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப குழந்தைகள்னா என்ன? சரீர பிரகாரமாய் நடக்கிறவங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு, உன்னை கோபம் வருதா, உன்னை உங்களுக்குள்ள பொறாமை இருக்கா, உங்களால மன்னிக்க முடியலையா, உன்னை தேவ சாயலா உங்களால மாற முடியலையா. கடைசியா சொல்றேன், அதோட காரியங்கள் எப்படி நம்ம புருஷர்களாய் மாறுவது, குழந்தை இடத்துல இருந்து எப்படி நான் புருஷர்களாய் மாறுவது. சில இடத்துல பவுலே சொல்றாரு, எனக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யல, மனசே இல்லை, ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன்? பிசாசு அந்த மன்னிக்காம இருந்தா பிசாசு அந்த காரியத்தை எடுத்து என் மனசுல சில கடுவாக கசப்புகள் உருவாகாமல் இருக்கணும்னு சொல்லி நான் சில பேரை மன்னிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்றேன், ஏன் மன்னிக்கிறேன்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி நல்ல கவனிங்க. நான் எனக்கு சில பேரை பார்த்தாலே என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் பண்ற அட்டுழியத்தை பார்த்து எனக்கு கோபம் தான் வருது. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை மன்னிக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன்னா பிசாசு அந்த காரியத்தை வச்சு என்னை என்ன செய்யக்கூடாது, என் சரீரத்திலேயோ என் ஸ்பிரிட்டையோ என் சோலையோ அவன் ஆளுகை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பவுல் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சரீர பிரகாரமா நீங்க நடக்கிறீங்கன்னா உங்க பேர் என்னங்க பைபிள்ல? குழந்தை. அப்ப பொறாமை உங்களுக்குள்ள இருக்கு, எரிச்சல் உங்களுக்குள்ள இருக்கு, மன்னிக்காத விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, அன்பு இல்ல அப்படின்னா பவுல் உங்களை பார்த்து என்ன சொல்றாருங்க, குழந்தைகள் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த குழந்தை நிலைமை மாறணும்னா நான் என்ன செய்யணும், எப்படி நான் நடந்து கொள்வது, எப்படி நான் செய்வது? பவுல் என்ன சொல்றாரு, இந்த குழந்தை நிலைமை மாறுறதுக்கு அவரே சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்துல நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல நடந்தேன், குழந்தை போல பேசினேன். ஆனா இப்ப நான் என்னவா மாறிட்டேன், புருஷனாய் மாறிட்டேன்.
அதுக்கு வரக்கு நான் என்ன செய்தேன் என்று பவுலே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் சகல விசுவாசங்கள் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து. இப்போ கிளைமேக்ஸ்க்கு பவுல் சொல்றாரு, அன்பு என்ன செய்யும்? சகலமும் தாங்கும். அன்பை பத்தி சொல்லுது. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீங்க பெரிய மலையை நீங்க பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உங்க கூட இருக்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா எதுவுமே எல்லாமே என்ன செய்யுங்க? வேஸ்ட். அதுக்கப்புறம் தான் பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிப்போம். நான் குழந்தையா இருக்கும்போது என்னன்னா சரீரத்தின் பிரகாரமாய் நடக்கும்போது இல்ல உலகத்தின் உபதேசங்களுக்கு கீழே இருக்கும்போது நான் குழந்தையா இருந்தேன். ஆனா அன்பு வந்தாலே என்ன வந்துன்னா ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா. அல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப முதலாவது என்ன சொன்னா, குழந்தை யாரை குறிக்கிறதுனா இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் உபதேசங்களை நம்பி தன் வாழ்க்கையை அதை மேல விசுவாசித்து சில காரியங்கள் உலகத்தை சில பேர் சொல்றாங்க, அதை நம்பி வாழுகிறவங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாருங்க? ரெண்டாவது யாரை பார்த்து குழந்தைங்க சொல்றாருன்னா சரீர பிரகாரமாய் நடக்கிறவர்கள். சரீரத்தின் கிரியைகள் என்னங்க? பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கோபம், அசுத்தம், துன்மார்க்கம், அப்பனா காம விகாரம், நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப சரீர பிரகாரமாய் நடக்கிறவர்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாருங்க? அப்ப இதுக்கெல்லாம் மாறி நான் மெச்சூரிட்டி லெவலுக்கு வரணும், நான் ஒரு புருஷனாய் மாறணும். அது பவுல் சிம்பிளா ஒன்னே சொல்லி முடிக்கிறார். நீ அன்புல நடக்கணும். எதுல நடக்கணுங்க? அன்புல நடக்கணும். அதுக்குதான் பவுல் சொல்றாரு, அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும், அன்பு மத்தவங்களை பார்த்து என்ன செய்யாதுங்க? அன்பு தன்னை பெருமையாய் தீராது. ஹalleluya. ஹalleluya. அதனால ஆண்டவருடைய டீச்சிங்ஸ்லயும் அன்பை பற்றி ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். மத்திய எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 43 வாசித்து பாத்தீங்கன்னா, தன் சத்துருக்களை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆண்டவரே இது இவ்வளவு பிரமாணம் இருக்கு, எப்படிப்பா நிறைவேற்றுறது இத்தனையும்? அப்ப ஆண்டவர் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாரு, நீ உன் கடவுளை உன் முழு அன்பு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிப்பாராக, உன்னை நேசிக்கிறது போலவே பிறனை என்ன செய்வீராக நேசித்தனா. இத்தனை பிரமாணங்களும் இது 2 வார்த்தைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? அடங்கிருச்சு.
ஹalleluya. Hallelujah. ஆவியின்படி நடக்கிறது என்னன்னு தெரியுமாங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவியின்படி நடக்கிறதுனா எப்பொழுதும் அந்நிய பாஷையே பேசிட்டு இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவியின்படி நடக்கிறதுனா உள்ள நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கூட பேசுறது. ஆவியின்படி நடக்கிறதுனா வார்த்தையை பேசுகிறது. இல்ல, ஆவியின்படி நடக்கிறதுனா அன்பிலே நடக்கிறது. ஹalleluya. அன்பிலே நடக்கும்போது நீங்க ஆவியிலே நடக்கிறீங்க. ஹalleluya. அன்புல நடக்கலைன்னா நீங்க எதுல நடக்கிறீங்க? நீங்க சரீரத்துல நடக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. அப்ப மத்திய புத்தகம் அங்க ஆண்டவருடைய அந்த அன்பை பத்தி பேசும்போது 5ஆம் அதிகாரம் அது 43 இருந்து வாசிப்போம். அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைக்கிறவனாய் என்று சொல்லப்படாத கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, மத்திய 5ஆம் அதிகாரம் 43வது. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சகோதரியை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்றாருங்க? சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதி. எப்படிங்க மனசு வரும்? நீங்க சொல்லுங்க, எப்படி மனசு வரும் சொல்லுங்க. மனசு வரும். உங்களை திட்டுறவங்களுக்கு மனசு வருமா? ஆசீர்வாதம் சொல்றது. ஆனா கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாய் நம்ம மாறணும்னா, நம்ம குழந்தை நிலைமையிலிருந்து புருஷன் நிலைமைக்கு வரணும்னா அன்புல நடக்க கத்து. ஹalleluya. நான் கடைசியா சொல்றேன் அந்த எப்படி நடக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமா வராது. உங்களை திட்டுறவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறது சாதாரண விஷயம். உங்களை சபிக்கிறவனை பார்த்து அதை கேட்டுட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வதிக்கிறது சாதாரண விஷயம். மனுஷிக பிரகாரமா கூடாத காரியம். ஹalleluya. ஹalleluya. ஆனா இதெல்லாம் எப்படி என் கூட வரணும் அதுன்னு கடைசியா சொல்றேன். ஆனா ஆண்டவர் இங்க எது சொல்றாரு? 45 வசனத்தை வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எப்படியா இருப்பீங்க? புத்திரராய் இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 46வது வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிக்கிறீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறாங்க. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? பெரிய காரியங்களை செய்யலாம்னு சொல்றேன். ஆயக்காரரும் அப்படி செய்கிறாங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அதனால நிறைய பேர் நாங்க எங்ககிட்ட கவுன்சிலிங் வரும்போது, பிரச்சனையோடு வரும்போது நிறைய பேர் கேட்கறதுக்கு மனசு வர நாங்க சொல்ற காரியங்களை அது எப்படி பாஸ்டர் அவன் அப்படி பேசியிருக்கான், நீங்க சும்மா மனுஷ விட்டு போ, பரவாயில்ல பையன் தானே, பரவாயில்ல உங்க அம்மா தானே, விட்டு தருமா, அதெல்லாம் யோசிக்காதமா, மன்னிச்சு விடுமா அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யறது? அவங்களுக்கு ஏற்றிருக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நாங்க பேசும்போது லவ்ல இருந்து பேசுறோம். ஆனா அவங்க கேட்கறவங்க எப்படி இருந்து கேட்கறாங்க? சரீர பிரகாரமா இருந்து கேட்கறாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆனா பவுல் என்ன சொல்றான்? நீங்க ஆசீர்வாதங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் நீங்க சரீர பிரகாரமா நடக்கும்போது ஆண்டவர் உங்க கையில தரவே மாட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க புருஷர்களாய் மாறும்போதுதான் சுதந்திரவாளிக்கு அதை அனுபவிக்க உங்களால. ஹalleluya. புருஷரா எப்ப மாறணும்னா அன்புல நடக்கும்போதுதான் என்ன செய்ய முடியும்? ஒரு நபரை மட்டும் பத்தி சொல்லி நான் சில காரியங்களை முடிக்க
யோசேப்பு வசனம் சொல்லுது, யோசேப்பை இதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது யோசேப்பை வந்து அவங்க அண்ணங்க குழியில தூக்கி போடுறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் எப்படி கதறிப்பான்னு நினைச்சுப்பாரு, எப்படி அழுதுப்பான்னு நினைச்சுப்பாரு, எப்படி காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான்னு நினைச்சுப்பாரு. ஆனா உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எல்லா உதவி செய்யறேன். உங்க அப்பா கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு பத்தி போட்டு கொடுக்க மாட்டேன். என்ன செய்யுங்க, விட்டுருங்க. தயவு செய்து என்ன செய்யுங்க, விட்டுருங்க. ஒருத்த பின்னாடி இருந்து சொல்றான், என்ன செஞ்சிடலாம், கொன்னுடலாங்கிறான். அவன் பேச்செல்லாம் யார் கேட்டுட்டு இருக்காங்க, யோசேப்பு கேட்டுட்டு இருக்கான். கதறிப்பான், அழுந்திருப்பான், காலை பிடிச்சிருப்பான், கெஞ்சிருப்பான். இன்னொரு தம்பி சொல்றான், இன்னொரு அண்ணன் சொல்றான், இவன் என்ன செய்யறான், ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவன் பாரு, அவன் கை வேலை செய்யலாம், வித்து போடலாம். அவனை வித்துட்டு காசு வாங்கி அவன் போயிட்டு இருக்கும் போதே அவன் அழுதுட்டு தான் போயிட்டு இருப்பான், கெஞ்சிருப்பான். வசனம் சொல்லுகிறது, அவன் சிங்காசனத்தில் வரும்போது ஆண்டவர் அவனை உயர்த்தும் போது நலகவனிங்க, யார் அவனை குழியில தூக்கி போட்டாங்க, யார் அவனை எதிர்த்து பேசினாங்க, யார் அவங்கள இன்னைக்கு இவனை என்ன செஞ்சிடலாம், கொன்னுடலாம் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நல்ல கவனிங்க, யோசேப்பு சரீர பிரகாரமா இருந்திருந்தானா அவன் என்ன சொல்லிருப்பான், கடவுள் ஒருத்தன் இருக்காண்டா, எவன் என்னை அடிச்சானோ, எவன் என்னை தூக்கி போட்டானோ, ஒரு நாள் என் கையிலே மாட்டுவான்னு சொல்லி அன்னைக்கு சொன்னான் பாத்தியா, கையில மாட்டிட்டானுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறேன், ஒருத்தனைய வச்சு செய்ய போறேன். ஆனா வசனம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. 105 சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை உடமிட்டது. அல்லேலூயா. குடமிட்டது அப்படின்னா அவனுடைய சுபாவங்களை மாற்றினது. கர்த்தருடைய வசனம் அவனுடைய கேரக்டரை, அவனுடைய காயத்தை. எத்தனை வருஷம் ஜெயில இருக்கும்போது யோசிச்சிருப்பான், எங்க அண்ணனால தானே இப்படி இருப்பேன். அப்ப ஆவியான ஒரு வார்த்தை மூலமா பேசியிருப்பார், விட்டு தருது, உனக்காக பெரிய சிங்காசனத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆயத்தம் பண்ணேன். அதனாலதான் நல்ல கவனிங்க, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டனாலதான் மாத்திரம்தான் அவங்க அண்ணனுங்க அவன் முன்னாடி வந்து நிற்கும் போது அவன் என்ன சொன்ன தெரியுமா, அண்ணா நீங்க பண்ணது நல்லதுங்க, இன்னைக்கு நான் இருக்கேனா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா, உங்களை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முதலாகவே என்ன செஞ்சிருக்காரு, அனுப்பி வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் கஷ்டப்படக்கூடாதுன்னா எப்படி மனசு வருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படிங்க மனசு வரும்? ஒருத்தன் கதறான், ஒருத்தன் கெஞ்சுறான், ஒருத்தன் அழுகுறான், எல்லா கஷ்டங்களையும் சகித்து அவனை விற்கும் போது அவனோட வயசு 17 வயசு தான் அவனுக்கு. எத்தனை வயசுங்க? 17 வயசு தான் அவனுக்கு. அந்த சிறு பிராயத்துல விற்கும் போது அவ்வளவு கெஞ்சிருப்பான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனை உடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனை உடமிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவன் சுபாவத்தை மாற்றினது. அதனால சொல்ல முடியும், நீங்க பண்ணது இல்லைன்னா மனசு வராது, சொல்லுங்க, மனசு வராது. அல்லேலூயா. தீமையை நீங்க பண்ணது தீமை, ஆனா கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. இதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, why me? 10 பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க, அவங்களே நீங்க பயன்படுத்த வேண்டியதானே. என்னை ஆண்டவரே இப்படி கூட்டிட்டு வந்து வச்சு என்னைய ஏன் இப்படி படுத்துறீங்க, என்னைய கஷ்டப்படுத்துறீங்க, என்னைய ஜெயில தூக்கி போட்டாங்க, என்னைய வித்தாங்க, why me? நிறைய பேர் கேட்கலாம், why me? நான் தான் கிடைச்சேன்னா உங்களுக்கு வேற யாரும் இல்லையா? 10 பேர் அண்ணனுங்க இருக்காங்க, அவங்க பயன்படுத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவர் அந்த 10 பேருடைய சுபாவத்துக்காக ரூபன் முதலாவது பெயர் வசனம் சொல்றது, அவன் தன்னுடைய தகப்பனாருடைய மனைவியோட என்ன செஞ்சான், படுத்தான். வசனம் சொல்றது
சிமியோன் லேவி அவனுக்கு பொறாமைக்காரன், எரிச்சல்காரன். பொறாமை, எரிச்சல்னால வசனம் சொல்லியது அந்த தன்னுடைய தங்கச்சி கூட தவறான உறவு வைத்தவனை என்ன செஞ்சாங்க, அத்தனை பேரும் கொண்டு போட்டானுங்க. அவங்க அப்பா சொல்றாரு, டேய் கொண்டாடுதா, ஒண்ணும் பண்ணிடாத, நான் பேசி முடிச்சிடுறேன். ஆனா தன்னுடைய தகப்பன் பேச்சும் கேட்காம என்ன செஞ்சானுங்க, சிமியோனும் லேவியும் சேர்ந்து எத்தனை பேர் கொண்டு, அந்த தன்னுடைய தங்கச்சியோட தவறான பண்ணவனுங்க என்ன பண்ணவன கொண்டு போட்டாங்க. யூதா என்ன செஞ்சானுன்னா, தன்னுடைய மருமகள் கூட தான் அவன் படுக்க போறான்னு தெரியும், அது கூட தெரியாம என்ன செஞ்சான், பாவம் செஞ்சான். அல்லேலூயா. அத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் உனக்கு உள்ளே தெரிந்து கொண்டார்னா, யூ ஆர் த ரைட் பர்சன். நீங்க தான் அந்த போத்திபாருடைய மனைவி கூட்டம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க. அவ்வளவு பிரச்சனையிலும் ஒருத்தனுக்கு நீங்க நல்லது பண்ணி அவன் உன்னை மறந்தும் அவனை ஒன்னும் சொல்லாம அந்த நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க மட்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் உங்களே தெரிந்து கொண்டார். அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலும், அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலும், உங்க குடும்ப எத்தனை பேர் இருக்கலாம், அத்தனை பேருக்கு மத்தியிலும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்க நோக்கம் பெரிதான நோக்கம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க மட்டும் தான் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் அந்த உபத்திரவ மத்தியிலும் ஆண்டவருக்கு விரோதமா பேசாம இருப்பீங்க. நீங்க மட்டும்தான் தேவ பயத்தோட தேவனுக்கு சித்தம்படி வாழ்கிற உங்களை ஆண்டவர் வசனம் சொல்லி தாயின் கருவத்தில் இருக்கும் முன்னாவே, தோண்டும் முன்னாவே ஆண்டவர் உங்களை தெரிந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எப்படி அந்த குழந்தை ஸ்தானத்திலிருந்து புருஷன் ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்குள்ள ஒரு விருப்பம். என்ன வேணுங்க? விருப்பம். விருப்பம் இல்லாம ஒன்றும் செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, இது ஜென்ம சுபாவம். என்ன சுபாவம் சொல்லுங்க? என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். இது என்ன செய்யாதுங்க, இது மாறக்கு வாய்ப்பு. இது என்ன செய்யாது, மாற. ஆனா வசனம் சொல்லுது, அவன் ஆண்டவர் கடின இருதயத்தை எடுத்து, எப்படிப்பட்ட இருதயத்தை தருகிறாரமா? எப்படிப்பட்ட ஆட்டத்தை? சதையுள்ள இருதயத்தை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கடினமான இருந்தாலும் சரி அவர் மாற்றவர். அப்போ முதலாவது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒரு விருப்பம் இருக்கணும். ஆண்டவரே உண்மை போல நான் மாறணும். அப்போதான் நீங்க மாறணும். ஆண்டவரே சாயல் என்னை பார்க்கிறவர் உண்மை பார்க்கணும்பா. அப்ப அந்த டிசைர், அந்த வாஞ்சை இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க, போவீங்க. அந்த டிசைர் இல்லைன்னா, இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, if you don't desire you don't deserve. நீங்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நீங்க தகுதியானவர்களே இல்ல. அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா, ஒரு விருப்பம். ஆண்டவரே உண்மை போல நான் மாறணும். நான் குழந்தையா இருக்கக்கூடாது. எனக்குள்ள அந்த சரீர பிரகாரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. உண்மை, பொறாமை, எரிச்சல், கோபம், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. நான் அன்புல நடக்கணும், நான் ஆவியில நடக்கணும். அல்லேலூயா. 2வது என்ன செய்யணும்னா, டவுன்லோட் பண்ணணும். என்ன சொல்லுங்க? டவுன்லோட். என்ன டவுன்லோட் பண்ணணும்னா, வார்த்தையை ஸ்பிரிட்ல டவுன்லோட். அல்லேலூயா. வசனம் சொல்லி வார்த்தையில தான் ஜீவன் உண்டு. ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கு. அல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்க்கும்போது நான் ஆண்டுக்கு நன்றி சொல்றேன். சில நேரம் ஆண்டவரே நல்ல சுபாவத்தை கொடுத்ததுக்காக. சில சுபாவங்கள் தாய் தகப்பன்னு எனக்கு வந்தது. சில ஆனால் மேக்சிமம் தேவ பிரசனத்திலிருந்து இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எத்தனை வருஷம், எத்தனை டைம் நான் வாசிப்பேன்னு தெரியல. அத்தனை டைம் அந்த ஒரு அன்புல என்ன இல்லை, அன்புல என்ன இல்லை, இருச்சு. அன்பு என்ன செய்யுது? சகலத்து. அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாறணும், ஒரு விருப்பம் இருக்கும்போது அந்த வார்த்தையை எடுத்து தேவ பிரசனத்துல உட்கார்ந்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது, ஒரு வாசம்
ஒரு மாசம் 2 மாசம் அந்த வார்த்தை சொல்ல 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 அது உங்க ஸ்பிரிட்ல போக போக, உங்க 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 சோல்ல போக போக, உங்க பாடியில போக போக 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க, நீங்க அந்த வார்த்தையில நடக்கிறது பார்ப்பீங்க, உங்க சுபாவத்துல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, அன்புல நடக்கிறது பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சாதாரணமா வந்துடாதுங்க. தேவ பிரசன்னம் தான் உங்களை மாற்றும். அப்போ தேவ பிரசன்னத்துல உட்கார்ற மனுஷன் தான் என்ன செய்வான்? மாறும். ஹல்லேலூயா. அது எப்படி மாறும்னா வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. கோவம் வருதா? வார்த்தையை எடுத்து அதை மெடிடேட் பண்ணுங்க, அதை யோசிச்சுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்க மனதும் பரிபூர்ண மறுரூபம் ஆகிறதுனாலே உங்க உங்க என்ன மறுரூபம் ஆகுங்க? உங்க நடக்கையும் என்ன செய்யுங்க? மறுரூபம் ஆகும். ஹல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனால உங்க நடக்கையும் என்ன செய்யுங்க? மறுரூபமாகும். அப்ப மனது எப்ப புதிதாகும்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் போது வாசி. ஹல்லேலூயா. 2 காரியங்கள் சொன்னேன். குழந்தைத்தனம் மாறணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க யார் பார்த்து குழந்தை சொல்றாங்க? உலகத்தின் உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இன்னொன்னு பவுல் யாரை பார்த்து குழந்தை சொல்றாங்க? சரீரத்தின் கிரியைகளை அது பிரகாரமாய் நடக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? யாரை பார்த்து புத்திரர்கள்னு சொல்றாங்க? அன்புல நடக்கும். ஹல்லேலூயா. அன்புல நடந்தாவே அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஆவின் கனிகள் எல்லாமே சாந்தம், தயவு, நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க புத்திரன் ஸ்தானத்துல வரும்போது அந்த அன்புல நடக்கும்போது நல்ல கவனிங்க, என்ன நடக்கும்னா நீங்க ஆசீர்வாதம். ஏன்னா சில பொறாமைகளை வச்சு மனசுல வச்சுட்டு சில காரியங்கள் ஆண்டவர் கையில் தரமாட்டேன். சில பேர் மேல கோபங்களை வைத்து ஆண்டவர் சில காரியங்கள் உங்க கையில தரமாட்டேன். நல்ல கவனிங்க. ஒரு பாஸ்டர் வந்து அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் முதலே அபிஷேகம் பெற்றவர். ஆனா ஆண்டவர்கிட்ட அதோடைய உண்மை அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இப்படி பேசுனீங்க, அவர்கிட்ட போய் பண்ணிக்க. என்ன சொன்னாரம்மா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசிய ஸ்டேஜ்ல நின்று நீ பேசுனீங்க, நீ ஃபர்ஸ்ட் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ கேட்டதை நான் உனக்கு என்ன செய்யற? நீங்க உடனே மன்னிப்பு கேட்டா ரொம்ப ஈஸிங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்கும்போது மூஞ்சி கூட பார்க்க முடியாது. மூஞ்சி பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, கோவம் வருதா நைட்டோட என்ன செஞ்சுக்கோ, அதை முடிச்சுக்கோ. அடுத்த நாள் எடுத்துட்டு போகும்போது அது உனக்கு என்ன ஆகும்? பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க புத்திரன் ஸ்தானத்துக்கு வரும்போது அன்புல நடக்கும்போது ஆசீர்வாதம் தானா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை பத்தி வாசிச்சு முடிச்சிடுறேன். 2 பேரும் நினைக்கிறேன். 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 பேரும் சீனால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா இந்தியில இது வந்து கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கு. எப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக திவ்ய பெரிய வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்காரு. பெரிய திட்டங்களை ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. அதனால இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு திவ்ய சுபாவத்தில் என்ன செய்யுங்க? நீங்க வளர்ந்து கொண்டே இருங்க. நீங்க திவ்ய சுபாவத்துல வளர 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 ஆண்டவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அந்த ப்ராமிசஸ் தானாவே என்ன செஞ்சிருங்க? வந்துருங்க. हालेलुया। हिंदी में मैं पढ़ रहे हैं, बहुमूल्य और बहुत बड़ी प्रतिज्ञाएं, ताकि तुम इस सड़ाहट से छूटकर जो संसार की अभिलाषा से होती है ईश्वरीय स्वभाव में बढ़ते जाओ। हालेलुया। அப்போ ஈஸ்வரிய சுபாவம்னா தெய்வீக அந்த சுபாவத்துல வளர 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 வசனம் என்ன சொல்லுது? என்னங்க எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்க? வசனத்துல என்ன போட்டிருக்கு? மகா மேன்மையும்
அருமையான வாக்குத்தத்தம். பிக் ப்ராமிசஸ், ப்ரீஷியஸ் ப்ராமிசஸ். அதெல்லாம் பிறருக்கு என்ன சொல்லியிருக்காரு? திவ்ய சுபாவத்தில் என்ன செய்யுங்க? பங்குள்ளவராய் பாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென். அப்போ நம்ம மாறும்போது நிச்சயமாக ஆசீர்வாதம். ஹalleluya. எல்லாரும்